ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ராக்கு பாடி கட்டிங் வந்து பார்த்துருப்போம். அந்த கட்டிங்கோட அடுத்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சாரீ. நம்ம சாரியாக கன்வெர்ட் பண்ணி ஃப்ராக் தைக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதோட சாரீ. இந்த சாரியில் தான் வந்து நம்ம ஃப்ராக் தைக்க போகிறோம். இப்போ இந்த சாரியில் அந்த பாட்டத்தை வந்து எப்படி வெட்டி நம்ம வந்து வைக்கிறோன்றது தான் பார்க்க போகிறீங்க. இதே வந்து இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அம்ப்ரெல்லா கட்டையும் சேர்த்து பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து இது வந்து சாரின்னும் போதே உங்களுக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் 5.25 மீட்டர் இருக்கும். அந்த 5.25 மீட்டரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து பாடி பார்ட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பாடி பார்ட்டு எல்லாமே ஒரே கலர்ஸில் இருக்குது, அதனால் நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு சில சாரீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பல்லு வேறு கலரில் இருக்கும், இது வேறு கலரில் இருக்கும், அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடுச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி போட்டுக்கலாம். நம்ம எப்படினாலும் அப்படி வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னு கேட்டாக்கா நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து ஸ்லீவ்ஸ் இருக்குது, பாட்டம் நல்ல பெரிய பாட்டம் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து துணியை கரெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஐனிங் போடுங்க. இப்படி அயன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பேக் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் வேண்டாம். ஏன்னா பேக் பார்ட்டை வச்சு மட்டும் வெட்டினா போதும். பாருங்கள், இப்படி வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஓப்பன் இல்லாத ஆன் ஃபோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இல்லாமல் இது பக்கம்தான் ஆன் ஃபோல்டு. இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த பேக் பார்ட்டுக்கு ஓப்பன் இல்லாத சைடு, அதை வந்து பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கிட்டு வெட்டுங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஆன் ஃபோல்ட் பக்கம் வச்சுக்கோங்க. உங்கள் இது எப்போவுமே அது வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது கட் பண்ணிவிட்டு இப்போ இது 4 பீஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா 4 பீஸ், 1 2 3 4 பீஸுக்கும் இது வந்து நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டுன்ற மாதிரி கட்டிங் போட்டுட்டோம். இதுலேயே இது வந்து நார்மல் அம்ப்ரெல்லா கட்டு, இதுலேயே பிரின்சஸ் கட் இருக்குது, இதுலேயே நிறைய வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கட்டிங் வந்து இருக்குது. நம்ம அடுத்துல பார்க்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா மீதி நம்ம வந்து நிறையவே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்னாக்கா இந்த அளவுங்களை கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி கட்டிங் போடும்போது துணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட்டிங் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப துணி மிச்சமாக இருக்கும். தாராளமாக நீங்கள் தைக்கிறதுக்கும் வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ ஸ்லீவுக்கு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆக்சுவலி வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்கிறாங்க. இந்த பஃப் ஸ்லீவுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்கா நார்மலாகவே வெட்டிட்டேன். உங்களுக்கு காட்டும் போது நான் நார்மலாக வெட்டிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து கிளாத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பீஸ் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து இவ்வளோ தான் இருக்குது இல்லையா, இது வந்து நல்ல பெரிய பஃப் ஸ்லீவாக வந்து இங்கே வெட்டிக்கிட்டு இதை வந்து நான் வந்து இங்கே வந்து பீஸ் கொடுத்து அதை ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து சுத்தமாக வீடியோ போடும்போது ஞாபகம் இருந்தது, பட் வந்து மறந்து போச்சு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நமக்கு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி எழுதி வச்சதை பார்த்துட்டோம்னா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன
ஃபால்ட்டுன்றதை விட நம்ம மறதி தான். அந்த மறதி வந்து இருந்துச்சுனாலே நம்மளுக்கு அதுக்கு தான் ஒன் பை ஒன்னாக எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அப்போ தெரிஞ்சது. இப்போ நான் எழுதி வச்சதை பார்த்தோம். பஃப் ஸ்லீவ் கேட்டாங்களே, நம்ம நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வெட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டிசைட் பண்ணிவிட்டு வெட்டுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லீவுக்கு நான் இப்படி போட்டுடுறேன். போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு எக்ஸஸாக வச்சு இந்த ஸ்லீவை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இது இப்படி 3 இன்ச்சு எக்ஸஸாக வச்சு தான் இந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு நான் இங்கே அட்டாச் பண்ணிட்டேன்னாக்கா இது வந்து பஃப் ஸ்லீவுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ மீதி இருக்கிறது வந்து நம்ம வந்து அம்ப்ரெல்லா வந்து போட போகிறோம். இதை 4ஆக மடிச்சுக்கணும். இந்த சாரீ இருக்கு இல்லையா, இந்த சாரியை 4ஆக மடிச்சுக்கணும். இப்போ ஃப்ராக் வந்து 4ஆக வந்து மடித்து போட்டிருக்கேன் இந்த அம்ப்ரெல்லா கட்டிங்காக. இவ்வளோதான் மிச்சம். மீதி இருக்கிற கிளாத் நம்ம வந்து பாடி கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறது இவ்வளோ தான். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு 47 லென்த்து வச்சுருக்கோம். இந்த 47 லென்த்தில் -15 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு மீதி இருக்கிறது 32 தான் கிடைக்கும். நம்ம 32 கூட நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போ 1.5 இன்ச்சு சேர்த்தாக்கா நம்மளுக்கு 33 வந்து நம்மளுக்கு வந்து தேவை. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னாக்கா நம்மளுக்கு 38 4ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா. 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளோ கிடைச்சதுன்னாக்கா 9 கிடைச்சிது இல்லையா. அது 36 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு சேர்த்தோம். அப்போ தான் 38. அந்த 38 தான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணாக்கா உங்களுக்கு 9 கிடச்சிச்சு. அங்கேருந்து சீம் அலவன்ஸ்க்கு வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். நம்ம 1.5 இன்ச்சோட சேர்த்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு 9 ப்ளஸ் வந்து ஒரு 1.5, அப்போ 10.5 இன்ச்சு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த 10 தான் நம்ம இந்த சர்க்கிள் ரவுண்டில் எடுக்கணும். மேக்ஸிமம் 10 எடுத்தால் கூட ஓகே தான். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு மார்க் பண்ணணும். இங்கே வந்து நான் வந்து 6 மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஒயிட்டு தெரியுதான்னு தெரியல. இங்கே 6. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் நான் வந்து 6 மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த கார்னர் சென்டர் இங்கேயும் 6 மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 6ஐயே அப்படியே வந்து இப்படி நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து அளந்து பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்றது. 1 by 1 அளந்து பாருங்கள். கரெக்டாக 10 வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு இதுவே போதுமானது. இதுதான் 2. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து இந்த அம்ப்ரெல்லா கட்டிங் போடுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட். இங்கே யாராச்சும் வந்து ஒரு இன்ஸ்டெப்பை டைப் பண்ணிக்கோங்க. என் பையன் தான் இங்கே டைப் பண்ணிக்கிறான். நான் இப்போ வந்து நம்மளுக்கு தேவை எவ்வளோ 33 இல்லையா. 33னாக்கா நம்ம எங்கேருந்து வைக்கணும், இங்கேருந்து வைக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கேருந்து வைக்கணும். நம்ம இப்போ இங்கேருந்து வைக்க போகிறது இல்லை. இங்கேருந்து வைக்க போகிறது இல்லை. ஏன்னு கேட்டாக்கா 33 வந்து எங்கே வருதுன்னு இங்கே பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே பார்க்கணுன்னாக்கா நம்மளுக்கு அளவு வந்து இந்த அளவில் வருது. அப்போ இது மேலே ஏற்றிட்டோம்னாக்கா இது வந்து 40 அளவு. அப்போ 40 அளவு தான் நம்மளுக்கு தேவை. அப்போ இந்த கார்னரு இப்போ இங்கே மெரிச்சிக்கணும். இங்கே ஒரு டைட்டாக இருக்குதோ இல்லை யாராச்சும் ஒருத்தரை பிடிக்க சொல்லுங்கள். அங்கே நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த 40லேருந்து மார்க் பண்ணிக்கிட்டே போகணும். இப்படி அது வந்து சென்டரில் தான் இருக்கணும். நம்ம தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டே போகணும்.
நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். இப்படி தான் மார்க் பண்ணணும். இன்ச் டேப்பை விட்டுட்டோம்னா லூஸ் விழுந்துடும். அதனால் டைட் பண்ணிட்டு தான் 40 எங்கே வருதோ அது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும். பீஸ் எங்கேயாவது போடுறதா இருந்தால் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஆல்மோஸ்ட் வந்து இது வந்துடுச்சுங்க. பீஸ் இல்லாமையே இந்த பாயிண்ட் வந்து வந்துடுச்சு. இப்போ இது வந்து நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த சர்க்கிள் வந்து எப்படி இருக்கு பாருங்க. இது ஃபுல் அம்ப்ரெல்லா சர்க்கிள். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிட்ட பிறகு இந்த கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அம்ப்ரெல்லா கட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம லைனிங் கட் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ வந்து லைனிங் கட் பண்ணியிருக்கோம். லைனிங்கும் அதே மாதிரி தான். நம்ம எப்படி இது அம்ப்ரெல்லாவே தான் நானும் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மட்டும் ஒரு 1 இன்ச்சு நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 இன்ச்சு இருந்தால் கூட போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அது 32 தான் நம்மளுக்கு தேவை. 1 இன்ச்சு அங்கே மடிக்க போகிறோம். அதனால் இது அப்படியே வந்து 30 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. இது கொஞ்சம் பீஸ் போட வேண்டியதாக இருக்கும். அதை நம்ம வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். இப்படி மார்க் பண்ணிக்கணும் எல்லாத்துக்கும். லைனிங் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளாட் போடணுன்னாக்கா எவ்வளோ கிளாத் இருக்கோ அவ்வளோ கிளாத்துக்கும் நீங்கள் வந்து நல்ல ஒரு லைனிங் வந்து போடலாம். இதுக்கு நான் இவ்வளோ தான் வந்து அவங்க கொடுத்தது இவ்வளோ தான். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து லைனிங் வந்து போட்டுடுறேன். இப்போ கட் பண்ணிடுறேன். இங்கே இருக்கு இல்லையா பீஸு, இந்த கொஞ்சம் பீஸு தான் நம்ம வந்து போட போகிறோம். இங்கே இது மட்டும்தான், இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துக்கிறோம். இதை நம்ம அப்படியே வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து அதுக்கு லைனிங்கு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. அம்ப்ரெல்லா கட்டிங் வந்து 4 லேயரில் வந்து இது வந்து ஃபுல் சர்க்கிள் பார்த்துருக்கீங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள்ன்ற மாதிரி நிறைய வந்து அம்ப்ரெல்லாக்கு இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.